போகிறது வாழைக்காய் கட்லெட் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க. வாழைக்காய் 3 காய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கரம் மசாலா, தனியா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் மிளகாத்தூள், சீரகத்தூள், வெங்காயம் 1 பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூனு, கடல மாவு 1 ஸ்பூனு, பிரெட்டு தூள், சோள மாவு 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். வாழைக்காவை கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் வேக வச்சுருக்கேன். இப்போ தோல் உரிச்சிக்கலாம். தோல் ஈஸியாக வருது பாருங்க. எப்படி இப்போது வாழைக்காவை நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகத்தூள், கரம் மசாலா தூள், வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி மாவு கொஞ்சமாக, கடல மாவு 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கிளறி வச்சிட்டேன். பாருங்கள், இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க எல்லாத்தையும் சேர்த்து. காம்ப்ளார் மாவு எடுத்து வச்சுக்கிறேன் 2 ஸ்பூனு. இப்போ போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிளறிக்கலாம். இந்த அளவுக்கு இது பண்ணி வச்சுருக்கேன். கட்லெட் பண்ணுறேன். காம்ப்ளார் மாவில் போட்டு பிரெட் தூளில் போட்டு இப்படி எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு எந்த வடிவத்தில் வரணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்லவும் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வாழைக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிரெட் தூளில் போட்டு நல்லா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து தவாவில் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
ரெண்டு பக்கமாக திருப்பி விட்டுங்க நல்லா. ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சூடான சுவையான வாழைக்காய் கட்லட் ரெடி. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க.